விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி நடக்கும் விஜய் கட்சியின் முதல் அரசியல் மாநாட்டு பணிகள் மும்முரம். வாக்குச்சாவடி வாரியாக விரைவில் புதிய நிர்வாகிகள் நியமனம். விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்கும் தமிழக வெற்றி கழக முதல் அரசியல் மாநாட்டு பணிகள் வேகம் பிடித்துள்ளது. கட்சியை பலப்படுத்த வாக்குச்சாவடி வாரியாக விரைவில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் அரசியலில் குதித்துள்ளார். வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். தொடர்ந்து கட்சியின் கொடியை சமீபத்தில் அறிமுகம் செய்தார். இதனை விஜய் ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். ரசிகர்கள் என்ற நிலையை தாண்டி தொண்டர்கள் என்ற நிலையை அடைந்ததால் பல இடங்களில் கட்சி கொடியேற்றும் விழாவையும் உற்சாகமாக நடத்தி வருகிறார்கள். கட்சியை மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அடுத்த கட்ட நகர்வாக பிரமாண்ட மாநாடு நடத்தவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்காக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்துள்ள வீசாலை கிராமத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் முதல் மாநாடு என்பதால் அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பதில் கட்சியினர் தீவிரமாக உள்ளனர். மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எவ்வளவு பேரை அழைத்து வர வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகள், பாதுகாப்பு குறித்து மாவட்ட செயலாளருடன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தொலைபேசி வாயிலாக பேசி வருகிறார். இந்த தகவல் உடனுக்குடன் விஜய்க்கு சொல்லப்படுகிறது. மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைத்து வருவதற்காக மாவட்ட செயலாளர்கள் இப்போதே வாகனங்களை பதிவு செய்ய கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாகனத்திலும் வரும் தொண்டர்களின் எண்ணிக்கை குறித்தும் கட்சி தலைமைக்கு அறிக்கை அனுப்பவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொண்டர்கள் எந்தவிதமான சிரமமுமின்றி மாநாட்டில் பங்கேற்று செல்லும் வகையில் மாநாட்டு பணிகளை கட்சி தலைமை முன்னெடுத்துள்ளது. எனவே அதற்கேற்ப மாநாட்டு பந்தல் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இருக்கைகள், குடிநீர் வசதி, எங்கெங்கு வாகனங்களை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மாநாடு நடத்துவதற்காக 85 ஏக்கர் நிலம் வாடகைக்கு பெறப்பட்டுள்ளது. இதுபோக வாகனங்களை நிறுத்துவதற்கும் வாடகை நிலம் பெறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென்பகுதியிலிருந்து வருபவர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லும் பாதையில் இடதுபுறம் 28 ஏக்கர் நிலம் வாடகைக்காக பெறப்பட்டிருக்கிறது. இங்கே தென்பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட இருக்கிறது. இந்த இடத்திற்கு வலதுபுறம் 40 ஏக்கர் நிலத்தில் வட மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்களை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் நிறுத்த 5 ஏக்கர் நிலம் வாடகைக்கு பெறப்பட்டிருக்கிறது. மாநாட்டுக்கு வரும் தொண்டர்கள் வசதியாக மாநாட்டு திடலுக்குள்ளே செல்ல 3 வழிகளும், வெளியே செல்ல 3 வழிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கான வரைபடத்திற்கு விஜய் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து மாநாட்டிற்கான பணிகள் முழுவீச்சில் தொடங்கியிருக்கிறது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டிகளை தனியாக நிறுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே மாநாட்டிற்கு முன்பாக வாக்குச்சாவடி வாரியாக புதிய நிர்வாகிகளை நியமிக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சியின் முதல் மாநாட்டிற்கு பிறகு விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாநாட்டில் விஜய் வெளியிட இருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்.